போயிட்டா நாங்கள் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது என்ன வண்டி? பயணிச்சு பற்றிக்கும் வாமுங்க போதும். எடுக்கா ரெண்டு பாலை கிலோ மட்டையில் அள்ளி உள்ள போடு. இன்னும் பயணி கம்மியாக தான் இருந்தோ பயணி வித்துட்டோ. ஆமாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குங்களா? அன்றைக்கி சனிக்கிழமை பயணி விற்கிறது லாபமா கருப்பட்டிக்காய் வைக்க லாபமா? விற்க தான் ஆகும். பயிர் காய்க்கிறது கொஞ்சம் வேலைப்பாடு, காய்க்கிறது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். வேறாகும். எவ்வளோ நேரம் பாவம் இந்த பயணி குவிச்சு கருப்பட்டி எடுக்க? 1 மணி நேரம் ஆயிருமா? 1 மணி நேரம் ஆயிரும். கரெக்டாக 1 மணி நேரம் தான். இது இன்னைக்கு பயணி கம்மியாக தானே இருக்குது. வயலில் விற்றுருக்கு. இன்னைக்கு நல்லா விற்றுட்டு இருக்க பயணி. நாளைக்கும் விற்கும். சனி நேரம் விற்றுறோண்ணே. சனி நேரம் விற்கும், மற்ற நாள் விற்காது. காய்ப்போம், விற்று காய்ப்போம், தீவை தைச்சி கருப்பட்டியாக இருக்கும். இவ்வளோ பயணியில் எவ்வளோ எத்தனை கருப்பட்டி வரும்? இது 5 கருப்பட்டி வரும். 5 வருமாங்க? சின்ன பொதுவாக சொல்லுது சின்ன சிரட்டை. இது எதில் நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இங்கே எடுத்து பேசிட்டா நாங்கள் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ பேசிக்கலாமாக்கா? ஏமா நீ வாமா ஒன்றும் பேச சொல்லுவோம். மேலே இருக்கு அப்பை எங்கே இருக்குதா? அப்போ எதுக்கு அவ்வளோ இருக்கு? இப்போ சுருண்டாச்சு, சுருண்டாச்சா தூக்கிட்டு வா. ஒன்று ஆப்பை மட்டும் இது அதான் அவ்வளோ. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கரெக்டாக நல்லா நனைய போட்டு கருப்பட்டி காய்ச்சி நல்லா வேக வச்சு உரைச்சி ஊற்றுவோம். கிண்டி நல்லா வேக வச்சு நல்லா கிண்டுவோம். இதை வச்சு கிண்டுவோம். கிண்டி நல்லா ஊற்றுவோம். நல்லா துணி விரித்து அதில் நல்லா வேக வச்சு கருப்பட்டியாக மேலே ஜலட்டையை வச்சு ஊற்றுவோம். இந்த துணி இந்த இதை வச்சு நனைய வச்சு ஊற்றி. ஆமாம், இதை வச்சு நனைய போட்டு சிரட்டையை கீழே இப்படி போட்டு இப்படி விரித்து நல்லா விரித்து இந்த சிரட்டை அப்படி நல்லா பறச்சு அப்படி ஊற்றுவோம். மண் ஒட்டாது. மண் ஒட்டாது. முன்னால பழைய காலத்தில் மண் கீழே மண்ணில் வச்சு ஊற்றுவாங்க. இந்த சில்லாட்டையை வச்சு வைப்பாவில்ல? சில்லாட்டை அதுக்கு மேலே போடுவோம். சில்லாட்டையும் போடுவோம். கட்டி சில்லாட்டைக்கு மேலே வைப்போம். இப்போ ஏதோ ஒன்று கையில் எடுத்தாலும் அது என்னதுமா? சுப்பி கருப்பி இலைக்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். மூடுவாங்க. அப்பா வந்து பனையாரி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சத்து பையனில் அதனால் அது கொஞ்சம் தீபத்தை வைக்காது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதாங்க. பயணி கொதிக்குது. இது என்ன பண்ணணும்? அந்த கரண்டி தாங்க நான் கிண்டி விடுதேண்ணா. நான் கிண்டட்டா? சும்மா இப்படியாச்சும் கிண்டணும். உங்களுக்கே எவ்வளோ வெக்கடிக்கி. ஒரு மாதிரி தான் சிறு வயசுலேயே இடத்துல தான் பனங்கிருக்கும் பொறுத்து வெக்கடிக்காமல் இருந்துச்சு. அப்போ நானும் கிண்டுதேன். நீ கிண்டு வெக்கடிக்கிட்டு கருப்பி அப்படி கலரில் வருது பாரு. இப்போ தான் கொதிக்கே செய்யுது. இது எங்கள் கலரில் இருக்கும். கலரில் வந்துடும். இதுதான் எங்கள் விடிலி சுற்றி. இன்னும் விடிலாம் நிறைய அக்கு பஞ்சர் இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். தெரியுதா? நிறைய கேப் இருக்குது. ஏன் அந்த கேப்லாம் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கிய? இப்போ கோடையில் இந்த விரவுல அள்ளிக்குள்ளே போட்டிருந்தோம்ல சோறு பங்கு இருக்குது. அதெல்லாம் தூத்து துப்புரவு பண்ணி ஒதுக்கி வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் செடி சத்துகளுக்கு அள்ளி போட்டதுனால கொஞ்சம் 4 கரையும் பிடிங்கி எடுத்து 2வது கட்டினா தான் செடி சத்து அடையாது. அதெல்லாம் உடனே வந்து செடி சத்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா தானே பையனுக்கு வச்சிருப்பாவே? இவங்க 4 கரையும் தாச்சியில் வலிச்ச கருப்பி சவு கருப்பி வலிக்கிறது சுற்றி இருப்போம். 4 கரையும் தாங்கி சுற்றி. யாரெல்லாம்? நான், தம்பி, எல்லாரும். அது என்னென்ன போடுதா? முத்து எண்ணெய், விளக்கெண்ணெய். அது எதுக்கு? பொங்கி வரமிச்சில் அது அது அடம் கருப்பி வரமிச்சில் பதம் போடாது. அப்புறம் இன்னொன்று சின்ன பிள்ளைல நாங்கள் ஒன்று தட்டி தருவோம் தெரியுமா? ஒரு வித்து. இப்போ முத்து கிடையாது. முன்னால் உள்ள இப்போ முத்து போடுவோம். இப்போ முத்து கிடையாது. அது முத்து நம்ம ஊரில் நிறைய நிற்குமா? யார் போய் யார் பறக்கி இடிக்க போகிறா? இதுதான் நீ பறிச்சிட்டோ, நான் வேணா இடிச்சு தரேன். அதை போட்டு இப்போ யார் இடிக்க போகிறா? இப்போம்லாம் லேட்டஸ்ட் வேலை தான். எனக்கும் பயணி கேட்க சொல்லித்தேன். நானும் பயணி கேட்கேன். பனை ஏறுறது யாரு? எங்கள் அப்பா. அப்பா காலத்துக்கு பிறகு அப்பா காலத்துக்கு பிறகு பிரைட் ஏறுவானா? நான் ஏறுதேன். பண்ண எனக்கு பண்ண ஏற சொல்லித்தாங்க.
நேற்று கயிறு பார்க்காம தீ வச்சு எரிக்கிற பற்றி கயிறு எரிஞ்சிட்டோ? சூரியல் போட்டு அது எனக்கு வேணும், நான் பன்னேறி பிடிக்கும். குப்பனி வந்துட்டா? இதன குப்பனி? அது இப்படி கண்டுபிடிப்பா குப்பனிய? அம்மா என்ன ஆடா? ஏய் எங்க வா அவன் கூப்பிடு, பிடிக்க ஏய்யா அவன் பேரு பிடிக்கும், சடை பிடிக்கும், இப்படி சடை கணக்க பிடிக்கும். சில்லாட்டை இதுதான் நல்ல ஒன்று பருவம். ஒரு சில்லாட்டை படம் தான் பிடிக்கும். இதுதான் அப்பு சடை. பயனியை காய்ச்சி பயனியை ஊற்றி தீயை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாட்டு உரையும் பயனி. அது தண்ணியாக இருக்குது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உரையும். கட்டி ஆகும். கட்டி ஆகும். கட்டி ஆக இப்படி கூப்புனே ஆயிரும். கூப்புனே ஆகுன பிறகு தான் வேக வைக்கிறது. வேக வைக்கிறது இப்படி பருவம் பார்க்கணும். கையில் உருண்டுக்கிட்டு வரும். வேவலை இன்னும் 10 நிமிஷம் ஒரு செத்து தீ போட்டால் தான் ஆகும். இப்போ இது நல்லா கருப்பட்டிக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தமா? ஆமாம். இளவிட்டு போயிட்டுனா இளவுனா வேக்காடுல இது நல்லா நிற்கலாம், சுட்டிகள் மாதிரி நிற்கும். கல் மாதிரி அப்படி நிற்கலாம், இதுதான் வேக்காடு. சின்ன பிள்ளைகள் பருவம் பார்த்ததோட எங்கிட்ட பிள்ளைகள் பூரா வந்து சுற்றி வந்து இருந்துக்கலாவ காய்ச்சல் சுற்றிக்கிட்டு இப்படி தாலியை சுற்றிக்கிட்டு இப்படி இருப்பா. வந்து இதை பருவம் பார்த்து அந்த பிள்ளைகள் எனக்குன்னு வாயில காப்பாடுவேன். அதனால கொடுப்பேன். யார் கேட்பான்ட்டு நான் அகிலா கேப்பா, ரூபா கேப்பா, பிரேட்டு கேட்பான், சைல் கேட்பாளா, சைலு கேப்பா, உஷா கேப்பா. இதாக இருக்கும். இது ஏக்கமா இப்படி கிண்டிட்டு இருக்கேன். இது கிண்டுனா தான் நான் காயம் கட்டி உரைய கிண்டணும் நல்லா. இது நல்லா உரசி கிண்டுனா தான் காயம் கருப்பி. சிரட்டையில் ஊற்றினா காயம். அது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த கருப்பட்டி உரசி கிண்டுனதோட நான் காயுதுல, இதுதான் காய்வு. இன்னும் சிரட்டையில் ஊற்றினா நல்லா காய்ஞ்சிடும். இப்படிதான் பெருசாயிடும். கருப்பட்டி காய என்ன உரசி காஞ்சிட்டு என்னமோ ஊற்றுவோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். 15 நிமிஷம் ஆகும், காஞ்சிரும். அதுக்கப்புறம் தட்டி எடுப்போம். தட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாடை வைக்கணும். வெயிலெலாம் வைக்கக்கூடாது, சும்மா இணல தான் வைக்கணும். ஏலக்காயெல்லாம் வைக்கணும். காட்டு சின்ன பிள்ளையில இலச்சக்கரை அப்படி சூட நல்லாயிருக்கும். மணத்துக்கிட்டு அது திங்கக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையில வாங்கி திம்பாவேன். இப்போ எல்லாம் சப்பாத்தி, பூரி, புரோட்டா இது திங்க. இது நல்ல பொருளெல்லாம் திங்கக்கு இதுக்கு வலி எடுக்கும். ராஜபுதூர்னாலே கருப்பட்டி ஒரிஜினல். எவ்வளோ நேரமாக ஆகும் கருப்பட்டி காயதுக்கு? 1/2 மணி நேரம் ஆகும். எப்படி இது பண்ணுற? அதில் ஓட்டை இருக்குமா சட்டையில் இருக்கலாம். இது இப்போ பெண் சிரட்டையில் தான் போய் ஊற்றுவோம். அது ஓட்டை, அதில் ஒரு ஓட்டை இருக்கும். அது கீழே அதில் பானி பூரா கீழே இறங்கிடும்.
கருப்பட்டி வேணும்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு மேல் சைடு இருக்குது ராஜபுதூர். வள்ளியூருக்கு வந்தீங்கனாலே ராஜபுதூர் நீச்சன்னா யாரும் சொல்லுவாங்க. அதான் கொடுமுடி ஆறு அணையில் போகிற வழியில் நாங்கள் பண்ணிடுறோம். அதுக்கு எதுக்கே ஆளுக்கு பண்ணிடுறது. எங்கேனாலும் அங்கெல்லாம் ராஜபுதூரில் 10 ஆள் பண்ணிடுறது. எந்த ஆள்கிட்ட அங்கே நல்ல பொருளாக இருக்கும். நாங்கள் அப்பப்போ காய்ச்சி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். வெட்டையில் தான் போட்டு காய்க்கும் விடிலி. நாங்கள் விடிலில் கூட அடைச்சிலாம் வைக்க மாட்டோம். அப்படி தான் போட்டு காய்ப்போம். யார் வேணாலும் நாங்கள் ராஜபுதூரில் 10 ஆள்